மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியவருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மை மறை நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த இறை மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் நோயினாலும் துன்புறுவோரும் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியை பின்வரும் சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எலிசபெத் நல்ல உடல் சுகம் வேண்டியும், மரியா லிசி பிரைட் நல்ல உடல் சுகம் வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சார்லஸ் ஆரோக்கியராஜ் இன்று பிறந்தநாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆல்ஃபி, லெனார்ட் ஜோசப், வினோதினி, கேட்லின், டாஃப்னி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆன்சி, காஷ்யா, நிர்மல், ஸ்ரீஜயன், ஆஸ்டில், ஆலன் நன்றி அறிதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். வைலட் ஜேக்கப் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பிரபு, ஜெசிந்தா, ஜான் டேனியல், ஜெசிகா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மெர்லின், வர்ஷா வேலை கிடைத்ததற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பார்த்திமா செல்வராஜ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், செல்ஷியாவுக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டிய வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜெரால்டு, ஆஸ்னா வீடு வாங்க வேண்டி நல்ல படிப்பு வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். திருக்கழிக்குன்றம் விஜய் டெக்ஸ்டைல்ஸ் விரைவில் திறக்கப்பட வேண்டி வேண்டுதல் பலியாக ஜோசப் ஆம்புலன்ஸ் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். வினி பாலா பெண் நல்ல உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜான் ஜெனி குடும்பம் நல்ல உடல் நலம் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜபமாலை மேரி உடல் நலம் பெறவும் மற்றும் நன்றாக நடக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஷெர்லின் 10ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஞானசிலி, சந்தோஷ், டயானா சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். காணிக்கை மேரி கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பிரின்ஸ் ஜான் பால், மீரா, ஆரிக் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சிங்கராயன், செலின் மேரி, பிரைசி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சைமன், சுகந்தி, காரூன், கெவின் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். வின்சி, கிருபாநாதன் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். இக்னேஷியஸ், ஜெயராம், செல்வி, ஜோஸ்பின் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ரோஸ்லின், ஸ்டெல்லா, அந்தோனி ராயன் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜேம்ஸ் குழந்தை ராஜ் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரேஷ், நித்யா, ஜெயஸ்னி, தானிஷ், மேரி மோனிஷ் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆல்ஃபி வினோத் திருமணம் நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆன்ஸ்லி நிர்மல் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆரோக்கியராஜ், அமலா, ஆஸ்டில்,
ஆலன் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். கீதா நவீன்குமார் குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அனிதா சுகப்பிரசவம் ஆக வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். தாமஸ் மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஆட்லி நன்றாக படிக்கவும், ஆலன் நல்ல முறையில் வேலைக்கு செல்லவும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அற்புதராஜ் ஸ்வீட்லி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சந்தோஷ் கவிதா குடும்பத்தினர் வேண்டுதல் பலியாகவும், மகள்கள் மீனா டோனா நன்றாக படிக்க வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். இருதயராஜ் மோனிகா குடும்பம் ஆசீர்வாதம் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்தோனி அம்மாள் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். வசந்த் அன்னமேரி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். வசந்தம் பள்ளி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அமுல் ராஜ் லோகேஷ் மெர்லின் செல்ஷியா வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜெஸ்ஸி ஜெரோம் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். லூயிஸ் ராஜேஸ்வரி கேப்ரியல் கிங்சன் அருள் விஜய் ஷெலின் ஆக்னஸ் வேண்டுதல் பலியாகவும் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். ராஜா அனிதா அலெக்ஸ் நன்றி பலியாகவும், யோவான் இலக்கியா கல்லூரி படிப்பு நன்றாக படிக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். வில்ஃப்ரெட் உஷா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜாக்சன் சிஞ்சு குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆன்ம இலைப்பாற்றிற்காக பென்னி புஷ்பநாதன் அருண் திலீப்பன் செல்வி ஞானராஜ் ராணி இருதயமேரி அந்தோனி ராஜ் சிஏ லூர்துசாமி ஜோஸ்பின் ரீட்டா குழந்தை ராஜ் சேவியர் ஜூடித் சகாயமேரி பவுல்ராஜ் மாசிலாமணி உத்திரியமேரி டி மேரி ஞானசேகரன் சுப்பிரமணி வசந்தா சிஸ்டர் ஜூலி மில்ட்ரட் ஆண்டனி குரூஸ் மேரி ஜான்சன் அலெக்சாண்டர் இந்த ஆன்மா இலைப்பாற்றிற்காக நாம் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியில் வேண்டுவோம். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியில் கீர்த்தி மாளவிகா திருமண தடை நீங்க வரம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், ராஜா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் மற்றும் ஜெர்பின் நல்ல தேர்வு முடிவு வந்ததற்கு முடிவு வர வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியில் பாத்திமா மேரி எட்வின் பிரின்ஸ் மேரி எமிலியா மேரி அருள் லேவினா மேரி நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் குறிப்பாக இங்கு கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களையும் உங்களுடைய குடும்ப கருத்துக்களையும் இந்த தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து புனித அந்தோணியாரின் ஆசிரை நாம் பெற்று செல்வோம். இப்பொழுது முன்னுரைக்கு நாம் செவிமடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறையேசுவில் அன்பார்ந்த புனித அந்தோணியாரின் சொந்தங்களே, இன்றைய திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் அழைப்பதில் மகிழ்வு கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்யும் அருள்பணி சதித் அவர்களின் பணி வாழ்விற்காகவும் அவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் புதுமைகளின் புனிதர் நம் அந்தோணியார் என்ற தலைப்பிலேயே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நம்பியவராய் இறை மக்களின் வாழ்வில் எண்ணற்ற புதுமைகளை செய்து கோடி அற்புதர் என்ற ஒரு சிறப்பான பெயரையும் தமக்கு சொந்தமாக்கியவர் புதுமையின் புனிதர் நம் அந்தோணியார். நம்பிக்கையற்ற மனிதர்களின் வாழ்வில் மனமாற்றத்தையும் தேவையென்று நம்பி வந்த மக்களை கைவிடாமலும் தனது புதுமைகளின் வழியே நம்பிக்கையில் உறுதிப்பட செய்தவர் நம் புனிதர். அவரின் பரிந்துரையால் குடும்பங்களில் நல்லுறவு, உடல் நலம், தொழில் வளம், கல்வி வளம், மனை வளம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்நோக்கும் ஆசிர்கள் என்று பல எளியவர் வாழ்வில் ஏற்றம் தந்து இன்றும் சொல்லில் அடங்காத புதுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. புதுமைகள் வழியே நம் வாழ்வில் நன்மைகள் பல செய்து கொண்டிருக்கும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடியவர்களாய்
இத்திருப்பலியில் பங்கேற்போம். நமது வாழ்விலும் கடவுளின் அருளால் புதுமைகள் பல நடைபெற இறை நம்பிக்கை வேண்டி இப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். கடலலையெனவே வாரே, வாருங்கள் இறை மக்களே, கடலலையெனவே வாரே. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம், நானும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடலலையெனவே வாரே. சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தெய்வம் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடலலையெனவே வாரே. வாருங்கள் இறை மக்களே, கடலலையெனவே வாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செய்த பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து எல்லா பாவங்களையும் இறைவனை பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பை வேண்டி இந்த திருப்பலியில் தகுதியுள்ள மக்களாக பங்கெடுத்து இறைவனுடைய ஆசீர்ப்பை முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமலே இறைவன் நம்மை இதற்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரி தலை சிறந்த போதகராகவோ, எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவோ உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவோ, எங்களுக்கு நேடு மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவோ அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 2 முதல் 6 முடிய. அந்நாள்களில் ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைநிலத்தை வந்தடைந்து பாலைநிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்பொழுது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அனைத்துலகும் என் உடைமை எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை திருப்பாடல். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மேய்க்கும் ஆடுகள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறின செய்தியை நம்புங்கள்.
உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 36 முதல் அதிகாரம் 10 இறைவசனம் 8 முடிய. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் 1000 இல்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திரு தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, ஜெபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுன் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, 1000 முறை இந்த பகுதியை கடந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பு அமையவில்லை. இங்கு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையும் நிறைவேறவில்லை. அந்த ஆசை, அந்த வாய்ப்பு இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக திருத்தல அதிபர் தந்தை தாஸ் அவர்களுக்கும் உதவி தந்தைகளுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Saint Anthony, the saint of miracles, நம் புனித அந்தோனியார், அதிசயங்களின் புனிதர், அற்புதங்களின் புனிதர் என்ற தலைப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். புனித அந்தோனியார் செய்த புதுமைகளை 3 வகையாக பிரித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் அந்தோனியாரும், நற்கருணையும் அந்தோனியாரும், அந்தோனியாரும் விஷமும் என தலைப்புகளில் இவர் செய்த புதுமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக 2 தரவுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்தோனியரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். திரு அவையில் பல புனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு நபரை புனிதர் பட்டத்திற்கு உயர்த்த வேண்டும் என்றால் பலவிதமான படிநிலைகள் இருக்கிறது. பல நாட்களாகும், பல மாதங்களாகும், பல ஆண்டுகள் உருண்டோடிவிடும். ஆனால் திருச்சபை வரலாற்றில் எந்த நபர்கள் குறுகிய நாட்களில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் அல்லது புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது என்றால் 2 நபர்களை வரலாறு ஏடுகள் பதிவு செய்கிறது. முதல் நபர் வெரோனா நகரை சார்ந்த பேதுருவாக இருக்கிறார். இவர் இறந்த 337 நாட்களுக்குள் இவரை புனிதராக திரு அவை அங்கீகரிக்கிறது.
இவருக்கு அடுத்த நிலையில் நாம் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் இருக்கிறார். இவர் இறந்த 352 நாட்களுக்குள் திரு அவை இவரை புனிதராக உயர்த்தி இருக்கிறது, புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறது. இதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன விருதுநகரை சார்ந்த பேதுரு அதிக புதுமொழி செய்தாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வரலாற்று ஏடுகளை பார்க்கின்ற பொழுது நான் முதலில் சொன்னது போல திரு அவையில் பலவிதமான புனிதர்கள் இருக்கிறார்கள். எந்த புனிதர் அதிகமான புதுமொழி செய்திருக்கிறார் என கேள்வியை கேட்டால் எல்லா புனிதர்களும் பலவிதமான புதுமைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதில் குறிப்பிட முடியாத தகவல் என்னவென்றால் நம்முடைய அந்தோனியார் முதலிடத்தில் இருப்பது நமக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்தோனியாரின் புதுமைகளை வரையறுப்பதற்கும் பட்டியலிடுவதற்கும் எத்தனை புதுமைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது என்று திரு அவைக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு கணக்கில் அடங்காத புதுமைகளை செய்தவர் நம்முடைய புனிதர் அந்தோனியாக இருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, இன்றைய தலைப்பிற்கு வருகின்ற பொழுது நாம் அந்தோனியாரின் புதுமைகளை 3 தலைப்பிற்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் தலைப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்தோனியாரும். இதிலும் 3 தலைப்புகள் இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது புதுமைகளின் ஊற்றாக இருப்பவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா விதமான புதுமைகளில் அதற்கு ஏற்றாற்போல், இயேசுவை ஏற்றாற்போல் நம்முடைய புனிதரும் இயேசுவை ஏற்றாற்போல் ஒரு சில புதுமைகளை செய்திருக்கிறார். அது என்ன புதுமைகள் இருக்கிறது என்றால், முதல் புதுமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த நபர்களுக்கு உயிரை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த நபர்களுக்கு உயிரை கொடுத்தார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கையை வெற்றி கொண்டார், இயற்கையை கடிந்து கொண்டார். மூன்றாவது புதுமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாளால் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்து ஒரு புதுமையை செய்திருக்கிறார். இந்த 3 புதுமைகளையும் நம்முடைய புனிதர் அந்தோனியார் வாழ்வில் அழகாக பொருந்தி போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் முதலாவதாக இறந்த நபர்களுக்கு உயிரை கொடுக்கிறார். மார்க் எழுதின நற்செய்தி 5வது அதிகாரத்தில் தொழுகை கொடுத்துடைய தலைவருடைய மகள் இறந்து விடுகிறார்கள். பணியாளர்கள் வந்து, போதகரை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள், உடைய மகள் இறந்து விட்டாலும் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், இல்லை, சிறுமி உறங்குகிறாள் என்று சிறுமிக்கு உயிர் கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. லூக்கா எழுதின நற்செய்தி 7வது அதிகாரத்துக்கு வருகின்ற போது யாயிர் ஊரை சார்ந்த ஏழை கைம்பனுடைய மகன் இறந்து விடுகிறான். அந்த தாயின் மீது கரிவு கொண்ட ஆண்டவர் அந்த இறந்த வாலிபருக்கு உயிரை கொடுக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி 11வது அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய நண்பர் லாசர் இறந்து விடுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரையின் கல்லறைக்கு சென்று லாசருக்கு உயிர் கொடுத்து அவரை மீண்டும் எழுப்புகிறார். இதே போல நம்முடைய புனிதரும் இறந்த பல நபர்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் என்று பார்த்தால் பின்வரும் நிகழ்வுகள் அதற்கு சான்றாக அமைகிறது. வெசல்லி என்னும் ஊரில் நம்முடைய புனிதர் மறையுரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நற்செய்தியை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு இளைஞன் இறந்து விடுகிறான். அவரை பாடையில் வைத்து கொண்டு வருகிறார்கள். இந்த துயரத்தை பார்த்து அவருடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அழுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையே தொலைந்து விட்டது என்று அவர்கள் வாழ்க்கையை தொலைத்த விதமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து நம்முடைய புனிதர் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொண்டது போல இதை பார்த்து நம்முடைய புனிதர் அந்த பெற்றோரின் அழுகையை பார்த்து தன்னுடைய மறையுரையை நிறுத்திவிட்டு அந்த பெற்றோர்களின் வாழ்வை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அந்த பாடையின் அருகில் சென்று சிறிது நேரம் மௌனமாக ஜெபம் செய்துவிட்டு தன் 2 கரங்களை அந்த பாடையின் மீது வைத்து இவ்வாறாக ஜெபம் சொல்லுகிறார். ஓ இளைஞனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்திடு என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த இளைஞன், இறந்த இளைஞன் உயிர் பெற்று எழுகிறான். இதை பார்த்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் பரவசம் அடைகிறார்கள். கடவுளை ஏற்றி போற்றி வழிபடுகிறார்கள். இது அல்லவா அற்புதம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு புகழஞ்சலி சாத்துகிறார்கள். இது நம்முடைய புனிதர் இறந்த நபருக்கு கொடுத்த உயிர் கொடுத்த முதல் அனுபவமாக இருக்கிறது. இரண்டாவது எங்கு நடைபெற்றது என்றால், நம்முடைய புனிதர் நாம் அனைவரும் நன்கு அறிந்தது போல மறையுரை போதிப்பதில் சிறந்த வல்லவராக இருக்கிறார். அவரை போல மறையுரை ஆற்றுவதற்கு யாரும் இல்லை அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ற அளவிற்கு அவர் பெயரை பெற்றிருந்தார்.
அந்தோனியார் மறையுரையை ஆற்றுகிறார் செய்தி கேள்விப்பட்டவர்கள் அனைவரும் எந்த வேலையாக இருந்தாலும் அவருடைய மறைவுரையை கேட்பதற்காக ஓடோடி சென்றார்கள் என்று வரலாறு ஏடுகள் பதிவு செய்கிறது. அப்படி இருக்கின்ற போது கை குழந்தையை வைத்திருந்த ஒரு பெண்மணி அருகாமையில் அந்தோனியார் மறையுரை ஆற்றுகிற செய்தியை கேள்விப்பட்டு தன் குழந்தை உறங்குகிறது, தொட்டியில் கிடைத்துவிட்டு அதற்குள் எழுவதற்குள் மறையுரையை கேட்டுவிட்டு வந்துவிடலாம் என்று அவர் அந்தோனியாருடைய மறையுரையை கேட்பதற்காக சென்று விடுகிறார். மறையுரையை கேட்கிறார். மறையுரை கேட்பதற்கு இனிமையாகவும் அழகாகவும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. மன நிம்மதியோடு பெரும் மகிழ்ச்சியோடு அந்த பெண்மணி வீட்டிற்கு வருகிறாள். வீட்டிற்கு வந்தவர்களுக்குள் எந்த மகிழ்ச்சி நிலைத்ததோ அது நீடித்து நிலைக்கவில்லை. எந்த மறையுரை அவருக்கு ஆறுதலை கொடுத்ததோ அது நிலைத்து நிற்கவில்லை. ஏனென்றால் அவர் குழந்தையை பார்க்கிறார். குழந்தை இறந்து போய் கிடக்கிறது. குழந்தை இறந்து போய் கிடக்கிறது. உள்ளம் நொறுங்கியவராய், இதயம் சிறைப்பட்டவராய் அழுது கொண்டு அந்தோனியாரை நோக்கி ஓடுகிறார். அந்தோனியாரே, உம்முடைய மறைவுரையை கேட்பதற்காக என் குழந்தையை வீட்டில் கிடைத்துவிட்டு நான் இங்கு வந்தேன், ஆனால் என் குழந்தை இழந்து விட்டது என்று அவர் அழுகிறார், புலம்புகிறார், கத்துகிறார், வேதனைப்படுகிறார். அந்தோனியார் அமைதியாக அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், உன் குழந்தை இறக்கவில்லை, உன் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது, சென்று பார் சொல்லுகின்ற போது நம்ப முடியாதவராக சந்தேகத்தோடு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்தவருக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த குழந்தை இறந்து போனதோ அந்த குழந்தை கை கால்களை ஆட்டிக்கொண்டு அழகாக சிரிப்பதை அவர் பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்தோனியுடைய வல்லமையை அவர் இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்புகிறார். இது அந்தோனியார் செய்த இரண்டாவது அற்புதமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது அற்புதம், அந்தோனியார் இல்லூரி என்ற நாட்டிற்கு வருகிறார். அங்கு ஒரு திரோவ மடத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த திரோவ மடத்தை பார்வையிடுவதற்காக அந்தோனியார் செல்லுகிறார். அங்கு திரோவ மடத்தில் அந்த திரோவ மடத்தை கட்டுவதற்கு செங்கற்கள் போதுமானதாக இல்லை. உடனடியாக அந்த வழியாக ஒரு வண்டி வருகிறது. அந்த வண்டியில் ஒரு சிறுவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அந்த வண்டி உரிமையாளரை பார்த்து, அருகில் சூளை இருக்கிறது, நீங்கள் உதவி செய்தால் கொஞ்சம் சூளைக்கு சென்று கல்லை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும், துறவு மடத்திற்கு உதவி செய்தது போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த நபர் அதை நிராகரித்து விடுகிறார். எப்படியாவது அந்தோனியாரிடம் தப்பிக்க வேண்டும் என்று அவர் பொய் சொல்லுகிறார். நான் ஒரு சடலத்தை ஏற்றி கொண்டு செல்லுகிறேன், நான் உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறார். சிறிது நேரம் சென்ற பிறகு தன் மகனோடு அவர் ஏமாற்றிய மகிழ்ச்சியை தன் மகிழ்ந்தோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு மகனை எழுப்புகிறார். மகன் எழுந்திருக்கவில்லை. மகனே, நான் அந்தோனியாரை ஏமாத்தி விட்டேன், இதை உடனே சொல்ல வேண்டும் என்று மகனை எழுப்புகிறார். மகன் எழுந்திருக்கவில்லை. பின்புதான் அவர் யோசிக்கிறார், மகன் உண்மையாகவே இறந்து கிடக்கிறார். அந்த வண்டியில் இறந்து கிடக்கிறார். அப்பொழுதுதான் அவர் சொன்னது அவருக்கு ஞாபகத்திற்கு வருகிறது, நான் பொய் சொன்னது இன்று உண்மையாக மாறிவிட்டது என்று மீண்டும் அழுகிறார். உள்ளம் கலக்கமுறுகிறார். உடனடியாக அந்தோனியாரை நோக்கி ஓடி வருகிறார். அந்தோனியாரே, இப்படி வல்லமை தெரியாமல் நான் பொய் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கால்களில் விழுந்து கதறுகிற பொழுது அந்தோனியார் அந்த இளைஞனை பார்த்து மீண்டும் ஜெபம் செய்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து சொல்லுகின்ற பொழுது அந்த மகன் உயிர் பெற்று எழுகிறான். இது அந்தோனியார் செய்த மூன்றாவது அற்புதமாக பார்க்கப்படுகிறது. கடைசியாக அந்தோனியார் இறந்த நபருக்கு உயிர் கொடுத்தார் செய்தி எங்கு ஏற்படுகிறது என்றால், அந்தோனியார் இத்தாலி நாட்டில் இருக்கிறார். அவர் பிறந்தது போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் நகராக இருக்கிறது. அந்த நகரில் அவருடைய தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தோட்டத்தில் உள்ளே தந்தை வெளியே வருகின்ற பொழுது ஒரு இறந்த உடல் அங்கு இருக்கிறது. இதை காவலருக்கு தெரியப்படுத்துகிறார். காவலர்கள் வந்து அந்தோனியாரின் தந்தையை கைது செய்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சந்தேகம் அந்தோனியுடைய தந்தை தான் இந்த கொலையை செய்திருப்பார் என்று நம்பி அவரை கைது செய்து விடுகிறார்கள். சிறையிலும் அடைத்து விடுகிறார்கள். சிறையில் இருந்து கொண்ட அந்தோனியாரின் தந்தை இவராக வேண்டுகிறார், கடவுளே, என் மகனுக்கு அந்த செய்தியை எப்படியாவது தெரியப்படுத்தும், நான் நிரபராதி என்பதை அவன் அறிந்து கொண்டால் போதும், அவன் என்னை பார்த்துக் கொள்வான் செய்தியை அவர் மனமோந்து மனதிற்குள் ஜெபிக்கிறார். ஆனால் இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்தோனியார் அந்த செய்தியை தூதர்கள் வழியாக அறிந்து கொள்ளுகிறார். இத்தாலி போர்ச்சுகல் என்பது வெகு தூரமாக இருக்கிறது. இந்த செய்தியை அறிந்து கொண்ட அந்தோனியார் திருமட தளபதியிடம் சென்று நடந்ததை சொல்லுகிறார். அவரும் அனுமதியை கொடுக்கிறார். இத்தாலியிலிருந்து லிஸ்பனுக்கு செல்ல வேண்டும் என்றால் பல மணி நேரம் அப்போது
தேவைப்படும். ஆனால் அந்தோனியார் குறுகிய நேரத்தில் அங்கு சென்று விடுகிறார். நேராக நீதிமன்றத்திற்கு சென்று நீதிபதியிடம் நான் என் தந்தைக்காக வாதாட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சொல்லுகின்ற போது நீதிபதி அவரை பார்த்து கேட்கிறார், நீ வாதாட வந்திருக்கிறாய் என்றால் உன்னிடம் இருக்கக்கூடிய சான்று என்ன, சாட்சி என்ன, தரவுகள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இனம் இருக்கக்கூடிய சாட்சி என்னவென்றால் இறந்த நபர். நீ என்ன பிதற்றுகிறாயா? இறந்த நபர் எப்படி உனக்கு சாட்சி சொல்ல முடியும் என்று நீதிபதி கேட்ட பொழுது அந்தோனியார் அவரை பார்த்து சொல்லுகிறார், இனியும் அனைவரும் கல்லறைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். அனைவரும் கல்லறைக்கு சென்றுகிறார்கள். எந்த மனிதர் தோட்டத்தில் இருந்து போனாரோ அந்த மனிதரை கல்லறைக்கு சென்று அந்தோனியார் இயேசுவின் பெயரால் அவரை எழுப்புகிறார். அவரும் எழுந்து நடந்த நிகழ்வை சொல்லுகிறார். அப்பொழுது அந்தோனியார் அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், யார் உன்னை கொலை செய்தது என்று கேட்கின்ற பொழுது அவர் எழுந்து சொல்லுகிறார், அந்தோனியாரின் தந்தைக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்தோனியாரின் தந்தைக்கும் என்னை கொன்றதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் நிரபராதி என்று சொல்லிவிட்டு அவர் அந்தோனியார் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை என்றால், நான் இறப்பதற்கு முன்பாக திருச்சபையிடம் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதற்காக நீங்கள் பாவ மன்னிப்பு வழங்க என்று சொல்லுகின்ற பொழுது அந்தோனியார் அந்த நபருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அவர் மீண்டும் கல்லறையில் படுத்துக் கொண்டார் என்று நம்முடைய வரலாறு ஏடுகள் பதிவு செய்கிறது. அப்பொழுது நீதிபதிகள் கேட்கிறார்கள், உன்னை தந்தை நிரபராதி என்று கேட்டுவிட்டாய், அதே நபரையும் கேட்க வேண்டியதானே, யார் உன்னை கொலை செய்தது என்று கேட்கின்ற பொழுது அந்தோனியார் சொல்லுகிறார், என்னுடைய எண்ணம் என்பது யாரையும் காட்டிக் கொடுப்பது அல்ல, என்னுடைய எண்ணம் எல்லாம் நிரபராதி தண்டிக்க கூடாது, நிரபராதி தண்டிக்க கூடாது என்று தன்னுடைய தந்தைக்காக பரிந்து பேசியவர், தன்னுடைய தந்தைக்காக இறந்த நபரை உயிரோடு எழுப்பியவர் தான் நம்முடைய புனிதர் அந்தோனியார். இதே புதுமையை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செய்திருக்கிறார். இது ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது பகுதி என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கையின் மீது வெற்றி கொண்டார், இயற்கையை கடிந்து கொண்டார். மார்க்கு எழுதின நற்செய்தி 4வது அதிகாரத்தை அழகாக வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலையும் காற்றையும் கடிந்து கொள்ளுகிறார். இந்த கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை அழகாக கேட்கிறது. இதே நிகழ்வும் நம்முடைய புனிதர் அந்தோனியார் வாழ்வில் நடைபெறுகிறது. இதே போன்றது இல்லை என்றாலும் இதற்கு ஏற்றாற்போல் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. அந்தோனியார் ஒரு முறை மறைவுரை ஆற்ற ஒரு ஊருக்கு வருகிறார். அது சிறிய ஆலயமாக இருப்பதால் ஆலயத்திற்குள் மறைவுரை ஆற்ற முடியவில்லை. மக்கள் பெரும் கூட்டமாக பெரும் வெள்ளமாக வருகிறார்கள். அப்பொழுது அந்தோனியார் வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய வெளியில் மறைவுரை ஆற்றுகிறார். அப்பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமாக பெரும் மழை வருகிறது. மக்கள் அனைவரும் பயந்து போகிறார்கள். அந்தோனியார் மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், உங்கள் மீது ஒரு சொட்டு நீர் கூட விழாது என்று சொல்லி அவர் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் சொன்னதை செய்தார் போல், கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றார் போல் அந்த பகுதியில் மட்டும் மழை பெய்யவில்லை. அங்கிருந்தவர்களுடைய தலையில் ஒரு சொட்டு நீர் கூட படவில்லை. ஆனால் ஊர் முழுவதும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. ஊர் முழுவதும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பகுதியை மட்டும் ஒருவர் கூட நனையவில்லை. இது அந்தோனியார் செய்த அடுத்த மிகப்பெரிய அற்புதமாக பார்க்கப்படுகிறது. அந்தோனியார் மீன்களுக்கு போதித்து நீங்கள் அற்புதத்தை பார்த்திருப்பீர்கள், அது நன்றாக கேள்விப்பட்டிருப்போம். ஏனென்றால் அந்தோனியார் எதற்காக மீன்களுக்கு போதித்தார் பார்க்கின்ற போது, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தப்பறை கொள்கைகள் அதிகமாக பரவி இருந்தது. அனைவரும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தவறான கண்ணோட்டத்தை, தவறான கருத்தை திருச்சபையில் புகுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யாரை அனுப்பலாம் பேசுகின்ற பொழுது அனைவரும் சேர்ந்து அந்தோனியாரை அனுப்புகிறார்கள், தேர்வு செய்கிறார்கள். அந்தோனியார் அந்த ஊருக்கு செல்லுகிறார், மக்களை பார்த்து போதிக்கிறார். ஆனால் யாரும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை. நாட்கள் பல கடந்து செல்லுகிறது. அந்தோனியார் ஒரு நாள் காலையில் எழுந்து திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு கடவுளை நோக்கி ஜெபித்துவிட்டு வேகமாக கடற்கரையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த மக்கள் அனைவரும் இந்த மனிதன் கோபமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறான் என்று அவர் பின்னாடி நோக்கி செல்லுகிறார்கள். ஒரு பெரும் கூட்டம் அவரை நோக்கி செல்லுகிறது. கடல் அருகே சென்ற அந்தோனியார் அங்கு இறைவார்த்தையை போதிக்க தொடங்குகிறார். இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது கடலில் எல்லா மீன்களும் வெளியே வந்து கழுத்தை மட்டும் தலையை மட்டும் தண்ணீருக்கு வெளியே தூக்கி கொண்டு இவர் பேசுவதை அழகாக கேட்டுக்கொண்டிருந்தனாம். இதை பார்த்து அந்த மக்கள் யார் இறைவார்த்தையை நம்பவில்லையோ, இதை பார்த்த மக்கள் அந்த நேரத்தில் அந்தோனியாரை ஏற்றுக்கொண்டு இறைவார்த்தையை நம்பி அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று மீண்டும் வரலாற்று ஏடுகள்
பதிவு செய்கிறது. இது அந்தோனியார் இயற்கையின் மீதும் வெற்றி கொண்டிருந்தார், இயற்கை மீது சக்தி கொண்டிருந்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நமக்கு சான்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது யோவான் எழுதின நற்செய்தி 18வது அதிகாரத்தில் பேதுரு இயேசுவை சிறைபிடிக்க வருகின்ற போது வாளை எடுத்து மால்கம் என்ற படையுடைய காதை வெட்டி விடுவார். பேதுரு வெட்டி விடுவார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த துண்டுபட்ட காதை எடுத்து மீண்டும் ஒட்ட வைப்பார். இதே நிகழ்வு நம்முடைய புனிதர் அந்தோனியாருடைய வாழ்வில் கூட நடந்திருக்கிறது. ஒரு இளைஞன் இருக்கிறான் இத்தாலி நாட்டில். அவன் யாருக்கும் அடங்குவது கிடையாது. ஒரு தான் தோன்றி தந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். தன்னுடைய தாயை அடிப்பது, தாயை எட்டி உதைப்பது என்று பலவிதமான அநியாய போக்கு கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்தோனியாருக்கு செய்தி வருகிறது. அந்தோனியார் இந்த நிகழ்வையெல்லாம் அவனை குறித்து பேசுகிறார், அவனோடு பேசுகிறார். அவனும் தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதன் பிறகு ஒரு முறை அந்தோனியார் மறைவுரையாற்றுகிறான். பெற்ற தாயை காலால் எட்டி உதைப்பதை விட அந்த காலை வெட்டி விடுவது நல்லது என்று பேசுகின்ற போது இந்த இளைஞன் தான் செய்த தவறை உரிந்து கொண்டு தன்னுடைய காலை அவனை வெட்டி விடுகிறான். இதை பார்த்து அவனுடைய தாய் ஏற்றுக்கொள்ள முடியாதவராய் அழுது கொண்டு கோபத்தோடு அந்தோனியாரை நோக்கி வருகிறாள். நடந்த நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது அந்தோனியா அமைதியாக சென்று வெட்டப்பட்ட காலை, நம்முடைய ஆண்டவர் எப்படி வெட்டப்பட்ட காதை எடுத்து ஒட்டினாரோ அதே போல நம்முடைய புனிதர் வெட்டப்பட்ட காலை அழகாக எடுத்து ஒட்டி அந்த இளைஞனுக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்தார் என்று அவருடைய வாழ்வு நமக்கு பறைசாற்றுகிறது. இந்த புதுமைகள் எல்லாம் நாம் அந்தோனியாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என தலைப்பில் போடுகின்ற பொழுது அழகாக பொருந்தி போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த தலைப்பு என்னவென்றால் நற்கருணையும் அந்தோனியாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல நம்முடைய அந்தோனியாரும் செய்யாத புதுமைகள் கிடையாது, செய்யாத இடங்கள் கிடையாது. எல்லா இடங்களிலும் அந்தோனியார் புதுமொழி செய்திருக்கிறார். ஒரு முறை அப்படி இருக்கின்ற பொழுது அந்தோனியார் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் திருப்பலி நடந்து கொண்டிருந்ததாம். இவர் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரம் திருப்பலியுடைய முக்கியமான நேரமாகிய நற்கருணை நேரமாக இருக்கிறது. அந்தோனியா உடனடியாக தான் செய்த வேலையை விட்டுவிட்டு ஆலயத்தை நோக்கி முழந்தால் படியிட்டு ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பரிதாபம், அங்கு முதல் சுவர் இருந்ததால் அந்தோனியாரால் நற்கருணை ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. கண்களை மூடி உருக்கமாக ஜெபித்து கண்களை திறக்கிறார். அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. என்னவென்றால், எங்கு மதில் சுவர் இருந்ததோ அங்கு அந்தோனியுடைய ஜெபத்திற்கு பிறகு அந்த மதில் சுவர் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவில் அந்தோனியாருக்கு காட்சி கொடுத்தார் என்று அவருடைய வாழ்க்கை நமக்கு பதிவு செய்கிறது. இது அந்தோனியார் நற்கருணை மீது கொண்ட அன்பாக பாசமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மிகவும் தெரிந்த ஒரு புதுமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கழுதை நற்கருணை ஆண்டவரை பார்த்து மண்டியிட்டு வணங்கியது என்று. இதுவும் நற்கருணை புதுமையாக பார்க்கப்படுகிறது. அந்தோனியார் நற்கருணை ஆண்டவர் மீது எந்த அளவிற்கு வல்லமையை கொண்டிருந்தால், அன்பை கொண்டிருந்தால், பாசத்தை கொண்டிருந்தால், அவர் நம்பினால் நற்கருணை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் பல புதுமைகளை செய்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தலைப்பு அந்தோனியாரும் விஷமாக பார்க்கப்படுகிறது. இதில் என்ன இருக்கிறது யோசிக்கின்ற பொழுது, இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பிரிவினை சகோதரர்கள் நம்முடைய திருச்சபைக்கு எதிராக பலவிதமான கொள்கைகளை திரித்து கொண்டிருந்தார்கள், புகுத்தி கொண்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. இதை உடைப்பதற்காக அந்தோனியாரை நியமனம் செய்கிறார்கள். அந்தோனியாரும் சொல்லுகிறார், அவர்கள் எதை பேசினாலும் அதற்கு எதிராக அந்தோனியார் ஒரு தரமான கருத்தை கொடுத்து அவருடைய கருத்துக்களை உடைக்கிறார். இது அவர்களுக்கு பெரிய தோல்வியாக இருந்தது. தோல்வியாக மட்டுமல்ல, அந்தோனியா பேசியதை பார்த்து பல மனிதர்கள் மீண்டும் திரு அவைக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்தது. உடனடியாக ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். இந்த மனிதர் உயிரோடு இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்து கொண்டு இந்த பிரிவினைவாதிகள் அந்தோனியை தந்திரமாகத்தான் வெல்ல முடியும் என்று அவரை சென்று அணுகி பாசத்தோடு ஒரு விருந்துக்கு அவரை அழைக்கிறார்கள். அந்தோனியாரும் ஒத்துக்கொள்ளுகிறார். அந்த நேரம் வருகிறது. அந்தோனியார் விருந்து சாப்பிட தயாராக இருக்கிறார். அப்பொழுது அவர் அறிந்து கொள்ளுகிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவில் விஷம் இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்து கொள்ளுகிறார். இருந்தாலும் அந்தோனியார் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்று அதை அறிந்து கொண்டு ஜபத்தின் வல்லமையால் அவளை பார்த்து சொல்லுகிறார்,
நீங்கள் என்னை அன்போடு அழைத்தீர்கள், நானும் பாசத்தோடு வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுவதாக இல்லை, ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர்கள் என்ன வாதத்தை வைத்தார்கள் என்றால், நீ இறை வார்த்தையை போதிக்கிறாய் அல்லவா, நீ இறை வார்த்தையை போதிக்கிறாய் அல்லவா, இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் இந்த உணவை சாப்பிடு, நீ இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு இறைவார்த்தையை போதிக்காதே. ஒருவேளை நீ இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்றால், கடவுளை நம்பி இந்த உணவை சாப்பிடுகிறாய் என்றால், சாப்பிட்ட பிறகு நீ சாகவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம் என்று அவர்கள் ஒரு சவாலை வைக்கிறார்கள். அந்தோனியாரும் சவாலை ஏற்றுக்கொண்டு எந்த உணவில் விஷம் கலந்திருக்கிறதோ அந்த உணவின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவை சாப்பிடுகிறார். எந்த உணவு விஷம் கலக்கப்பட்டதோ அந்த விஷம் அந்தோனியாரை ஒன்றும் செய்யவில்லை. அந்தோனியார் அழகாக கம்பீரமாக காட்சி கொடுத்தார். இதை பார்த்த பிரிவினை சகோதரர்கள் முழுமையாக அந்தோனியை ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தை உண்மையாகவே உயிருள்ளது என்று அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது அந்தோனியார் விஷயத்திற்கு எதிராக செய்த அற்புதமாக புதுமையாக பார்க்கப்படுகிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இப்படி பேசினால் பலவிதமான அற்புதங்களை அந்தோனியை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம். ஆனால் கடைசியாக இந்த புதுமைக்கெல்லாம் காரணமாக அமைந்தது எது அந்தோனியாரை இந்த புதுமை செய்வதற்கு உந்துதலாக இருந்தது, எது சக்தியை கொடுத்தது என்றால் அதற்கான பதில் இது வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு. அறுவடை என்றால் என்ன? நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம். அறுவடை என்பது விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை மையமாக கொண்டு சொல்லுகிறார் என்றால், அது விவசாயத்தோடு தொடர்புடைய செயல் அல்ல. அறுவடை என்பது இறையரசு பணியை பற்றி சொல்லப்படுகிற சொல்லாக பார்க்கப்படுகிறது. The works of the kingdom of God. அதான் அறுவடை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு பதிவு செய்கிறார். அப்ப இறையரசின் பணி என்றால் என்ன? அடுத்த கேள்வி எழுகிறது. இறையரசின் பணி என்பது நற்செய்தியை அறிவிப்பதுதான் இறையரசு பணி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகில் அறுவடை மிகுதியாக இருக்கிறது. அப்படி என்றால் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய பணி அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பதற்கு ஆட்கள் கிடையாது, அதை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய புனிதர் அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை அறிவிக்கின்ற பொழுது அதில் வெற்றி கொள்ளுகிறார். அவர் எப்படி அறிவிக்கிறார் என்றால், பாம்பு எப்படி மகுடியின் ஓசைக்கு கட்டுப்பட்டு நடக்கமோ அதே போல அந்தோனியார் இறை வார்த்தையை போதித்தார் என்றால் அந்த பாம்புகளைப் போல மக்கள் அனைவரும் அவருடைய வார்த்தைக்காக கட்டுப்பட்டு காத்து கொண்டிருப்பார்களாம். அந்த அளவிற்கு அவர் இறை வார்த்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு அதை நம்ப வேண்டும், நம்பியிருக்க வேண்டும். இது முதல் காரணமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது காரணம் என்னவென்றால், அவர் வாழ்ந்த ஒழுக்கமான வாழ்வு. இறை வார்த்தையை யார் வேண்டுமானால் நம்பலாம். நம்பியவர்கள் அனைவரும் பாவம் செய்வதில்லை என்று எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறார். எந்த ஒரு மனிதர் இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, எந்த மனிதர் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கத்தோடு வாழ்கிறாரோ அவர் அந்தோனியரை விட பலவிதமான அற்புதங்களை செய்வார் என்பதைதான் நம்முடைய புனிதர் நமக்கு விட்டு செல்கிறார். நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்து தியானித்து பார்க்க வேண்டும். இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பல வேளைகள் இறைவார்த்தையை கேட்டு இருக்கிறோம், ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அழைப்பும் ஒழுக்கத்தோடு தொடர்புடையது. அது குருக்களுக்கான அழைப்பாக இருக்கலாம், கன்னியர்களுக்கான அழைப்பாக இருக்கலாம், குடும்ப அழைப்பாக இருக்கலாம். கணவன் என்பதும் ஒரு விதமான அழைப்பு, மனைவி என்பதும் ஒரு விதமான அழைப்பு, பிள்ளைகள் என்ற பொறுப்பும் ஒரு விதமான அழைப்பு. இப்படி எல்லா அழைப்புகளும் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய புனிதர் இன்று நமக்கு வழங்குகின்ற கடைசி உண்மையான செய்தி என்னவென்றால், இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்வது என்பது மட்டுமல்ல, இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு எந்த நபர் ஒழுக்கத்தோடு வாழ்கிறாரோ அவர் என்னை விட, இயேசு கிறிஸ்துவை விட பலவிதமான அற்புதங்கள் செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய மனசாட்சியை உலுக்கி பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் நான் ஒரு பொறுப்பில் வாழ்ந்திருக்கிறேன், குருவாக ஒரு பொறுப்பில் வாழ்ந்திருக்கிறேன், அருட்சகோதரர் ஒரு பொறுப்பில் வாழ்ந்திருக்கிறேன், கணவன் என்ற பொறுப்பில் வாழ்ந்திருக்கிறேன், மனைவி என்ற பொறுப்பில் வாழ்ந்திருக்கிறேன், பிள்ளைகளின் பொறுப்பில் வாழ்ந்திருக்கிறேன். நான் எத்தனை ஆண்டுகள், எத்தனை மணி நேரம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறேன் என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது நம்முடைய மனசாட்சி தான் அதற்கு பதிலை சொல்ல முடியும். எனவே என் திருப்பலியில் அனைவரும் தொடர்ந்து மன்றாடுவோம். அற்புதங்களின் புனிதர் அந்தோனியார் தலைப்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தோனியார்
பலவிதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் செய்வதற்கு எது உந்துதலாக இருந்தது? இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட இறைவார்த்தைக்கு ஏற்றாற்போல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார். நாமும் அதுபோல வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு வாழ்வோம், அந்தோனியை போல பலவிதமான அற்புதங்கள் செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மன்றாட்டுக்கள். புதுமைகளின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். இவர்கள் நல்ல மெய்ப்பர்களாக இருந்து இறை மக்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்த்து உமது அரவணைப்பின் கீழ் கொண்டு வர துணை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்யும் அருள்பணி சதீத் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தந்தை அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனோடு உமது பணியை ஆற்றவும், இறைமக்களின் வாழ்வில் புதுமைகள் புரியும் இறை கருவியாக வாழ்ந்திட வழிகாட்டிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று மொழிந்த இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்யும் நகர வணிக இறைமக்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். இவர்கள் உம்மோடு இணைந்திருக்கவும் கனிதரவும் உமது திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டிய ஆற்றலையும் சக்தியும் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே எம் இறைவா, இன்று உமது ஆசிரை பெற இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்திலே நீர் அளிக்கும் அன்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை, அமைதி, பிறரன்பு ஆகிய நற்குணங்களை பெற்றவர்களாய் இறை நம்பிக்கையில் வளர்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் அந்தோனியை நோக்கி வந்திருக்கிறோம். கடவுள் என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை
மற்றவரைப் போல வெளிச்சமாக இருக்கப் போகிறது என்ற இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு மன்றாடவும். அந்தோனியார் நம்முடன் பயணிக்கிறார். அந்தோனியார் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். நமக்காக இறைவனும் பரிந்து பேசுவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். இவனை திமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைப்பேன். உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைப்பேன். சொல்லின் விரிவுரையே நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர் கதையே. அதை தந்தை பலி பொருளாயேற்பாய், இதை தந்தை ஒரு பொருளாய் சேர்ப்பாய். அதை தந்தின் பலி பொருளாயேற்பாய், இணை தந்தின் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய், அனைவருக்கும் வாழ்வருள்வாய். உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைப்பேன். உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைப்பேன். சகோதர சகோதரி, இந்த உழிதை முடிமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் பலி ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோனியார் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில்
புனித அந்தோனியருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு அருந்திய பேர் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவோ பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும் ஊழியும் புதிய தகுநூல் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவோ எமீன்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவோ காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, நல்ல தயாரிப்புள்ள கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த இறை மக்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். பிற மதத்தையோ சபையையோ சார்ந்தவர்கள் இருந்தால் தயவு கூர்ந்து பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் செல்வமே என் கடவுளது, ஏழையின் பொருளை எனக்கென பறிப்பேன். மனமாறினேன், மகிழ்வடைந்தேன் நான், பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான்
மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளித்து புனித அந்தோனியாரை ஆர்வமோடு பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே அன்பத்திய எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான கோடி அற்புதர் அந்தோனியாரின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, மீண்டுமாக குழுமி உள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கைகளை தட்டி நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். அன்பு உறவுகளே, இந்த திருவிழா திருப்பலி நமக்காக தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய பாசமிகு தந்தை அருள் பணி சதீத் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் ரோமையில் திரு அவையினுடைய சட்டப்படிப்பை
முனைவர் பட்டய படிப்பை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செங்கை மறைமாவட்டத்தினுடைய அற்புதமான ஒரு குருவானவர், சீரிய சிந்தனையாளர், மறைவுரையாளர், எழுத்தாளர் தந்தை அவர்கள் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வந்து அருமையான மறைவுரை சிந்தனையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். கோடி அற்புதர் அந்தோணியாரே நேரடியாக மறைவுரையாற்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல அவருடைய மறை உரையானது சிறப்பான ஒரு மறை உரையாக இருந்தது. கோடி அற்புதர் அந்தோணியாரின் அவரை குறித்த ஒரு முனைவர் பட்டய படிப்பு படித்தது போல முடித்தது போல நமக்கு தோன்றியது. அவ்வளவு விவரங்கள், தரவுகள், செய்திகளை தந்தையவர்கள் இந்த மறையுரையில் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். தந்தையவர்கள் மறையுரையை துவங்கிய பொழுது இந்த பீடமானது அவ்வளவு சுத்தமாக இருந்தது, ஒன்றுமே இல்லை. ஆனால் மறைவுரை ஆற்றி முடித்த பின்பு பார்த்தால் பீடம் முழுக்க அவ்வளவு பூச்சிகள். கோடி அற்புதர் அந்தோணியார் மறைவுரை ஆற்றிய பொழுது மீன்கள் எல்லாம் தலை தூக்கி அவருடைய நற்செய்திக்கு செவிமடுத்ததாக தந்தையவர்கள் கூறினார்கள். அதுபோல இந்த பூச்சிகள் எல்லாம் தந்தையினுடைய மறைவுரை கேட்க வந்துவிட்டது என்று பார்த்து அதிசயித்து போனேன். இந்த அற்புதமான வேளையில் நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான அற்புதமான குருவானவர் அருள்பணி சதீத் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆலய குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தையவர்கள் இத்தாலிய மொழி, ஜெர்மன் மொழி, இது போன்ற மொழிகளையெல்லாம் படித்து தலை சிறந்த ஒரு மனிதராக, குருவானவராக வளர்ந்து வருகிறார்கள். நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய ஒரு முத்தாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான வேளையில் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வந்து இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய பாசமிகு தந்தையை அருள்பணி சதீத் அவர்களுக்கு நம்முடைய உதவி தந்தை அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். அவருடைய பணி சிறக்க, இறைவன் அவருக்கு துணையாக இருக்க அவருக்காக இறைவேண்டல் செய்வோம். இன்னும் ஒரு சில நாள்களில் ரோமைக்கு திரு அவையினுடைய சட்ட படிப்பில் முனைவர் பட்டய படிப்பை அவர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றியடைய அவருக்காக நாம் சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். இந்த விழா திருப்பலியை சிறப்பித்த இந்த பகுதி நகர வணிக பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். இந்த 3 நாள் திருவிழா திருப்பலியில் உடனிருந்து உதவி செய்த நம்முடைய பாசமிகு அருட் சகோதரிகளுக்கும், இந்த 3 நாளும் அருமையான பாடல்களை எல்லாம் பாடி அசத்திய இந்த வழிபாட்டிற்கு கூடுதல் சிறப்பு சேர்த்த பாடகர் குழுவினருக்கும், இந்த 3 நாளும் பீடத்தில் உதவியாக இருந்த நம்முடைய அன்பு உறவுகள், வான தூதர்கள், பீட சிறார்களுக்கும், இந்த வளாகத்தை அலங்காரம் செய்தவர்களுக்கும், வளாகத்தில் அன்னைக்கு சிறப்பு அலங்காரம் செய்த குழுவினருக்கும், இருக்கைகள் ஏற்பாடு செய்தவர்கள், பந்தல் அமைத்தவர்கள், உணவு உபயம் செய்யக்கூடிய நெஞ்சு நிறைந்த குடும்பத்தார், திருப்பலி கருத்துக்கள் எழுதியவர்கள், காணிக்கை எடுக்க உதவிய புனித வின்சென்ட் பவுல் குழுவினர், இந்த ஆலய பணியாளர், ரயில்வே மின்துறை அதிகாரிகள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகள், ரயில்வே உயர் அதிகாரிகள், பணியாளர்கள், உணவு அருந்துவதற்காக நமக்கு சிறப்பு இடம் வழங்கக்கூடிய அன்பு சகோதரருக்கும், தன்னார்வ தொண்டர்கள், உபகாரிகள், ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த குழுவினர், வெளிப்பங்கு இறை மக்கள், பங்கு இறை சமூகம், இளையோர் குழுவினர், அருள்பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உதவி தந்தையர்கள் அருள்பணி செல்வநாயகம் மற்றும் அருள்பணி அல்போன்ஸ் இவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, வரும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாள்களில் பள்ளிக்கூட தேரு புனித அந்தோணியாருடைய விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். வருகிற 19, 20 மற்றும் 21 3 நாள் திருவிழாவை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த திருவிழாவிலும் பள்ளிக்கூட தேரு புனித அந்தோணியார் சிற்றாலய திருவிழாவிலும் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். அன்பு உறவுகளே, தந்தையவர்கள் ஜெபமாலையின் பொழுது அறிவித்தது போல புனித அந்தோணியார் ஜெபமாலையானது விற்பனைக்கு உள்ளது, வாங்கி பயன்படுத்த பாசத்தோடு அழைக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற வழிமுறையும் உங்களுக்கு பாடல் தாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் தாளை பயன்படுத்தி புனித அந்தோணியாருடைய ஜெபமாலையை கற்று பயன்படுத்த பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த திருவிழாவிற்கு உபயம் செய்ய விரும்பினால் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழா
முடிந்தவுடன், இறுதி பாடல் முடிந்தவுடன், உணவு உண்ட பின்பு தயவு கூர்ந்து நீங்கள் பயன்படுத்தி இருக்கைகளை அடுக்கி வைத்து விட்டு செல்ல பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்கான வரவு செலவு கணக்கானது வருகிற ஞாயிறன்று அறிவிப்பலகையில் போடப்படும், உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த நன்னாளில் 2 நாள் நாம் அமர்ந்தபடியே உணவை பெற்றுக்கொண்டோம். அது சிறப்பாக இருந்தது என்று பல நல்ல உள்ளங்கள் என்னை சந்தித்து தெரிவித்தார்கள். உண்மையில் எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்த அமர்ந்த வண்ணமாகவே 10 நிமிடங்களுக்குள் நாம் உணவை பரிமாறிவிட்டோம். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல், அடித்தல் பிடித்தல் முந்துதல் தள்ளுதல் எதுவும் இல்லாமல் சிறப்பாக கௌரவமாக இருந்தது. அதுவே எனக்கு பிடித்தது. ஆனால் கடைசி நாளாகி இன்று சற்று வித்தியாசமாக நமக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு திட்டம். எந்த இடம் என்று சொன்னால், நான் காட்டக்கூடிய திசையில் என்னுடைய வலதுகரம் நீட்டக்கூடிய அந்த இடத்தில் 2 சக்கர வாகன நிறுத்தமிடம் இருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவை சார்ந்த ஒரு அன்பு சகோதரர் தான் அதை நடத்தி வருகிறார்கள். அவர் என்ன கூறினார் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமையில் அந்த இடம் காலியாக இருக்கும், ஆகவே அங்கு நீங்கள் உணவை பரிமாறிக்கொள்ளலாம் என்று அவரே தானா முன் வந்து அந்த உதவியை நமக்காக செய்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் உங்களுக்கு உணவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனாலும் வரிசையில் நின்று பொறுமை காத்து தயவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். உங்களுக்காக சிறப்பு உணவானது தயாராக உள்ளது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்றால் தெரிகிறதா எந்த இடம் என்று சொல்லி? இந்த சாலையை நீங்கள் தாண்டினாலே அந்த 2 சக்கர வாகன நிறுத்தமிடம் உங்களுக்கு வந்துவிடும். நீண்ட தூரம் அல்ல, பக்கத்தில் தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அங்கு சென்று உணவை வாங்கி முடிந்தால் நின்று உண்ணுங்கள், இல்லை என்றால் இருக்கைகள் தேவை என்று சொன்னால் வாங்கி கொண்டு மீண்டும் இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்து உண்ணும்படியாக பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இடத்தை கொடுத்த அந்த அன்பு உறவிற்கும் உணவு உபயம் செய்த குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு உறவுகளே, மீண்டுமாக இந்த 3 நாள் விழாவில் சிறப்பாக பங்கெடுத்து ஜெபித்த உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள புனித எண்ணெயை புனிதப்படுத்தக்கூடிய சிறப்பு நிகழ்வானது நடைபெறும். அந்த நிகழ்வு முடிந்த உடனேயே கொடி இறக்க முடிந்த உடனேயே புனித எண்ணெயானது நெற்றியில் பூசப்படும். பெற்றுக்கொண்டு நீங்கள் உணவருந்து செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய வலது கரத்தை பீடத்தை நோக்கி நீட்டுவோம். இறைவன் தாமே இந்த பலிப்பீடத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த எண்ணெயை புனிதப்படுத்தும்படியாக நம்முடைய வலது கரத்தை இந்த பீடத்தை நோக்கி எண்ணெயை நோக்கி நீட்டுவோம். அனைவரும் வலது கரத்தை பீடத்தை நோக்கி நீட்டுவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, என்னை பூசி சுகப்படுத்தும் ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. யோசனையில் பெரியவரே, என்னை பூசி சுகப்படுத்தும் ஆண்டவரே, இந்த நன்னாளில் உம்முடைய சீடரான கோடி அறுப்பது அந்தோனியருடைய விழா நாளில் வாஞ்சியோடு ஓடோடி வந்திருக்கிற இந்த மக்களை எல்லாம் கண்ணுற்று பாரும் தகப்பனே. இந்த பலிபீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள இந்த எண்ணெயை உம்முடைய தூய்மையான புனிதமான வல்லமை உள்ள அதிசய ஆசை பெற்ற கரத்தினால் தொட்டு புனிதப்படுத்த நாங்கள் உருக்கமாக இறைஞ்சுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் எந்த ஒரு நோக்கத்திற்காக திரு எண்ணெயை பெற்று பயன்படுத்த போகிறார்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவடைய செய்ய நாங்கள் இணைந்து இறைவேண்டல் செய்கிறோம். இவற்றையெல்லாம் உம்முடைய சீடரும் எங்களுடைய பாதுகாவலருமான கோடி அறுப்பது அந்தோனியர் வழியாக இறைஞ்சுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த திரு எண்ணெயை வல்லமையோடு தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய பாசமிகு தந்தை அருள் பணி சதித்தவர்கள் ஜெபித்து திருக்கொடியிலிருந்து கொடியை இறக்குவார்கள். அனைவரும் திருக்கொடியை நோக்கி நிற்க அன்போடு அழைக்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல திருக்கொடியை தொடுவதோ முந்தியடித்து வணங்குவதோ தவறு, கத்தோலிக்க திரு அவையினுடைய படிப்பைக்கு எதிரானது. ஆகவே தயவு செய்து யாரும் முந்தியடித்து வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் தொட முயற்சிக்க வேண்டாம் என்று பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். கொடியானது பலிப்பீடத்தில் வைக்கப்படும். நீங்கள் உணவு உண்ட பிறகு வந்து நீங்கள் வணங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கொடி இருக்குகிற பொழுது யாரும் தொட வேண்டாம் என்று பாசத்தோடு கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது பாசமிகு தந்தை அருள்பணி சதீத் அவர்கள் ஜெபித்து கொடியினை இறக்குகிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்றாடுவோமாக. அன்றைய உருவான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நேரத்தில் நடை செலுத்துக்கும் இறைவா, கடந்த 3 நாட்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கனிமனை போல காத்து நிறைவாக ஆசீர்வதித்து வந்திருந்த கிருபையை நடு செலுத்துகின்றோம். இதோ உம்முடைய சீடராக இருக்கக்கூடிய எங்கள் பாதுகாவலர் கொடியை மேலே உயர்த்தி நாங்கள் வேண்டியது போல அதே கொடியை இப்போது நாங்கள் கீழே இறக்க இருக்கிறோம். இந்த கொடியை கீழே இறங்குகின்ற பொழுது உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கீழே வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும்படியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதங்களுக்கு சொந்தக்காரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய அன்பு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய மேலான பரிந்துரையாளரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிந்துரையின் வழியாக பல்வேறு அதிசயங்களை செய்யக்கூடியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழியா நாவு உடையவரே, எங்களுக்காக வேண்டிக் குழந்தை கொள்ளும். இயேசுவை கரத்தில் ஏந்தியவரே, எங்களுக்காக வேண்டிக் கோடி கொள்ளும். அற்புதரே, எங்களுக்காக வேண்டிக் கோடி கொள்ளும். அற்புதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு உறவுகளே, இப்பொழுது கொடியானது பலிப்பீடத்தில் வைக்கப்படும். யாரும் தொட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுகிறோம். இப்பொழுது புனிதப்படுத்தப்பட்ட எண்ணெயார் நெற்றியில பூசப்படும். உணவும் தயாராக இருக்கிறது. உணவை பரிமாற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தன்னார்வ தொண்டர்கள் தயவு செய்து மக்களை வழிநடத்த அன்போடு அழைக்கிறோம். வரிசையில் நின்று பெற்று செல்ல பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இறுதி பாடலானது பாடப்படுகிறது. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. 6 மலை காடுகளை கடந்து வந்தோமே, 6 மலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே.
நற்கருணை மகிமையதை உணர்த்தியவர் நீரே, நற்செய்தியை போதித்த போதகரும் நீரே. நற்கருணை மகிமையதை உணர்த்தியவர் நீரே, நற்செய்தியை போதித்த போதகரும் நீரே. உயிருள்ள இயேசுவுக்காய் வாழ்வை தந்தாயே, உயிருள்ள இயேசுவுக்காய் வாழ்வை தந்தாயே. உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தருவாய் நீரே, உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தருவாய் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா.